பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இது வந்து ஒரத்தநாடு வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், ஆம்பலாப்பட்டி கிராமத்தில் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட விவசாயிகளோட நிலைமையை பாருங்கள். நம்ம விவசாயிங்க இருக்காங்கல்ல, தஞ்சாவூர்லேருந்து தான் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நெல் வந்து நம்ம தான் கொடுக்குறது, தஞ்சாவூர் மாவட்டக்காரங்க தான். பாருங்கள் இங்கோட கருதோட இதை பாருங்கள். இந்த மழைனால இதில் ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமா என்ன சொல்லுங்கள்? எப்படி விவசாயியோட நிலைமையை பார்த்துக்குங்க. நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் தான் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணி ஏதாச்சும் நமக்கு வந்து ஏதாச்சும் நிவாரணம் எடுத்து கொடுக்கணும். நிவாரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பாருங்கள், ஒவ்வொரு விவசாயியோட நிலைமையை பாருங்கள். அழுவுறாங்க, கையை கூட்டி மேலே வந்து இது பண்ணி அழுவுறாங்க ஒவ்வொருத்தவங்க. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எப்படின்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் இல்லைன்னு வச்சிங்களேன், விவசாயிங்க வந்து என்றைக்குமே அவங்க தான் நம்ம சாப்பாடு போடுறவங்க. அதனால் நீங்கள் ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா மக்களால் தான் முடியும். ஏன்னா வந்து நம்ம அரசியல்வாதிங்களோ இவங்களால முடியாது, கண்டிப்பாக முடியாது. நம்ம மக்கள் வந்து விவசாயிங்களால் போராடினாலும் டெல்லியில் போய் போராடுறாங்க, ஒன்றுமே நமக்கு சொல்யூஷன் கிடைக்கல. அதனால் பாருங்கள், ஒவ்வொரு விவசாயியோட ஒவ்வொரு இதோடையும் பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாமே சாஞ்சி கிடக்குது. இங்கே எதுவுமே சாஞ்சி கிடக்குது. இதோட வந்து அவங்க எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க, அவங்களோட இதை பாருங்கள். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த மழைனால நம்ம வந்து இயற்கையை நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இயற்கை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் வந்து இயற்கைக்கு இந்த நிவாரணம் கிடைக்கும்னு வச்சிங்களேன், ஏதோ கிடைக்கும் நிவாரணம். அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் தான் நம்ம வாழ முடியும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து அவங்களோட நெல்லோட ரேட்டை வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த விவசாயியை நம்ம முன்னேற்ற முடியும். விவசாயிங்கள்லாம் இப்போ தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிளாட்டு போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு மக்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து அரசியலுக்கோ எதுக்குமே நான் இது பண்ணலை, மக்களுக்காண்டி தான் இது பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் தான் மக்கள் தான் இதை கொண்டு சேர்க்கணும். அதனால தான் நான் இந்த இதை யூடியூப்பில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காண்டி எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். இதை கொண்டு போங்க, எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க. விவசாயி தான் நமக்கு முக்கியம். இது இல்லைன்னு வச்சிங்களேன், நாளை பெண்ணை நான் வந்து சாப்பாடுறதுக்கு வந்து எல்லாமே சிங்கிள் அடிக்கணும். சாப்பாடு இல்லாமல் நம்ம வந்து வடநாட்டு மாதிரி எல்லாமே நம்ம கோதுமை இது மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாமே வந்து ஒரு 40-50 வயசு வரையும் தான் நம்ம வாழ முடியும். நெல் இந்த இது மாதிரி நம்ம இருந்தால் தான் ஏதோ நம்ம வந்து கொஞ்ச நாள் ஒரு 60-70 வயசு வரைனாலும் வாழ முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எனக்காண்டி பண்ணணும். ஓகேங்களா? நம்ம யூடியூப் சேனலுக்காண்டி நீங்கள் பண்ணுங்கள். இதை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேருங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு நிலமும் எல்லா நிலமும் பாருங்கள், எதுவுமே வந்து எல்லாமே சாஞ்சு தான் கிடக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை நினச்சாவே கஷ்டமாக இருக்குது. ஐயோ முடியலை எங்களால், என்ன பண்ணுறது? நான் சொல்கிறது சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எல்லாருமே எவ்வளோ விவசாயிகளோட நிலைமையை நினச்சி பாருங்கள். பார்த்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும். இதை வந்து மக்கள்கிட்ட சேர்ந்து சிஎம் வரையும் கொண்டு போகணும். அதுதான் நம்மளோட இது. கொண்டு போய் நிவாரணங்கிறது வந்து அதை வச்சு நம்ம ஒன்றும் வாழ முடியாது. ஓகேங்களா? நிவாரணங்கிறது ஏதோ ஒரு கிடைக்கும், பர்சன்டேஜில் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து என்ன நான் சொல்கிறேன்னா, இதை வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு குறிப்பிட்ட இது அவங்களுக்கு வந்து அவங்களோட ரேட்டு கரெக்டாக ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்லணும். கவர்மெண்ட்டு தடிப்படி இதுபடி எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை வேறு எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் அதில் அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருமே பெரிய ஆள் ஆகிட்டுருங்க. விவசாயி மட்டும் தான் கீழே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம மேலே கொண்டு வர்றதான் நம்மளோட இது கான்செப்டாக இருக்கணும். அதை நீங்கள் மக்களாகிய நீங்கள் வந்து கொண்டு போவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாமே விழுந்து கிடக்குது. மழை வந்து எவ்வளோ நாளாக உங்களுக்கே தெரியும். மழைனால எவ்வளோ விவசாயிகள் இனிமேல் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பார்த்து நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், எல்லாமே கீழே விழுந்து தான் கிடக்குது. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்காண்டி நான் வந்து இது வந்து மக்களுக்காண்டி தான் நான் இதை போடுறேன். மக்கள் தான் இதை கொண்டு சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. வைக்கட்டுங்களா? ஓகே, தேங்க்ஸ்.